சமாதானத்தை விதையுங்கள், நீதியை அறுவடை செய்யுங்கள். ஆமென். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. சமாதானமாய் கூடுமான மட்டும் எல்லாரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. சமாதானத்தின் தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்களும் சமாதானமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்க. எல்லாரிடையிலும் சமாதானமாய் இருங்க. எல்லா சூழ்நிலையிலும் சமாதானமாய் இருங்க. எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும், கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால், சமாதானம் உங்களை விட்டு அகன்று போகாது. பெரிய சமாதானம் உங்கள் இருதயத்தில் இருக்கும். எப்பொழுதும் நீங்க சோர்ந்து போகவே மாட்டீங்க. எப்பொழுதும் நம்பிக்கை உள்ள நபர்களாகவே, தைரியம் உள்ள நபர்களாகவே, ஏன்னா அந்த சமாதானம் உங்களை தைரியப்படுத்தும், உங்களை பலப்படுத்தும், காரியங்களை நம்பிக்கையாய் செய்ய வைக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா பாஸ்டர், நான் கூடுமான மட்டும் எல்லா இடங்களிலும் சமாதானமா இருக்க முயற்சி பண்ணுகிறேன்னு சொல்றாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கண்டிப்பாக அது உங்க 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 வாழ்க்கைக்கு அது ஆரோக்கியமான விஷயம் என்பதை மறந்து போகாதீர்கள். கலகத்தை விதைக்கிறவர்கள் நியாய தீர்ப்பை அறுவடை செய்வார்கள். கலகம் உண்டாக்கணும், சண்டையை உண்டாக்கணும், போராட்டத்தை உண்டாக்கணும், பிரச்சனையை உண்டாக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாய் தேவனுடைய பார்வையில அவர் நீதி செய்கிற தேவன். வேதம் சொல்கிறது அவர் நெறிந்த நாணலையும் மங்கி எரிகிற திரியையும் அணைக்காத தேவன். ஒருவேளை எளியவர்களுக்கு நீங்கள் தீமையான காரியத்தை கலகம் செய்வீர்களானால், ஒருவேளை நல்லா இருக்கிற குடும்பத்துல ஒரு கலகத்தை நீங்கள் உண்டு பண்ணுவீர்களானால், நல்லா இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தீமையான காரியத்தை நீங்கள் செய்வீர்களானால், அதற்கான நியாய தீர்ப்பை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். ஒரு நாளும் அவர் அநீதியின் தேவன் அல்ல என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்லா இருக்கிற ஒரு வேளை இன்னைக்கு நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள், கணவனுக்கு விரோதமாய் மனைவியும், மனைவிக்கு விரோதமாய் கணவனும் கலகம் செய்து கொண்டு குடும்பம் பிரிந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளைகளே, அப்படி கலகம் செய்தால் நிச்சயமாக தேவனுடைய கோபம், தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்களுக்கு வரும் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். இரக்கத்தை விதையுங்கள், மன்னிப்பை அறுவடை செய்யுங்கள். நல்ல இரக்க குணம் உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் மன்னிப்பை பெறக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார். நல்ல மன்னிப்பை இரக்கமாய் ஒவ்வொருத்தர்ல பழகும்போது நிச்சயமாய் அவர்கள் எவ்வளோ கடுமையான சூழ்நிலைகள் உங்களோடு பேசினாலும் அவர்களும் உங்களோடு கூட இணைந்து கொள்ள இணக்கமாக மாற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சகிப்பு தன்மையை விதையுங்கள், குணத்தை அறுவடை செய்ய. நல்ல சகிப்பு தன்மை இருக்கணும். எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் இவளை ஒண்ணும் செய்ய முடியாது போல தெரியுதே அப்படின்ற அளவுக்கு சகித்து, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை 1 மைல் தூரம் ஒருத்தன் கூப்பிட்டானா 2 மைல் தூரம் போப்பா. ஒரு 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 ட்ரெஸ்ஸை கேட்டானா 2 ட்ரெஸ்ஸை கொடுப்பான். ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீ மறு கன்னத்தை காட்டு. பரிசேயருடைய நீதியை காட்டிலும் உங்க நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சகிப்புத்தன்மை. ஆண்டவர் சிலுவையில் பாடுகும் போது அவ்வளோ சகிப்பு, மரண பரியந்தம், சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், சகித்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. சகிப்பு குணம் உங்களுக்குள் இருக்குமானால் நிச்சயமாய் நல்ல குணங்களை நீங்கள் அறுவடை செய்வீங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் என்று வேதம் சொல்கிறது. அந்த அன்பு என்கிற ஆவிக்குரிய கனிகளை நீங்கள் பெற்று தேவ பார்வையில ஒரு ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு ஜாதியாய், ஒரு பெலனுள்ள ஜாதியாய் கர்த்தர் உங்களை நம்பி எல்லா பொறுப்பையும் கொடுப்பாருங்க. எல்லா வேலையும் கொடுப்பார், எல்லா ஊழியங்களையும் கொடுப்பார், எல்லா கனத்தையும் கர்த்தர் கொடுப்பார். எவ்வளவுதான் இருந்தாலும் என் பிள்ளை என் பேரை காப்பாத்துவான்ற நம்பிக்கை, சகிப்புத்தன்மை இருக்கும்போது தாங்க ஊழியத்துல பாக்குறோம். அநேக இடங்கள்ல கர்த்தர் பேசுவார், நீ அங்க போய் பேசு அப்படின்ட்டு. ஆனா அங்க போய் பேசும்போது அங்க அவமானம் தான் மிஞ்சுமே ஒழிய மற்ற எந்த ஒரு நன்மையும் இருக்காது. ஆனாலும் அதை சகித்து பொறுமையோடு கூட கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக இதற்கான நன்மையை கட்டளையிடுவார் என்று சகித்த நாட்கள் உண்டு. இந்த சகிப்பு தன்மையினால் கர்த்தர் இன்று என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். சகித்து கொள்ளுங்க. நீங்க தவறே செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனாலும் பொறுமையாய் நீங்கள் காத்திருப்பீர்களானால் அதனுடைய ஆசீர்வாதத்தை
நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஒரு நாள்